இவ்வளோ கோடான கோடி மக்களுக்கும் சில மக்களை விசாரிக்கிற நேரத்தில் திரையிடுவான். அல்லாஹ் தஆலா திரையிடுவான். அந்த மக்களை விசாரிக்கிற நேரத்தில் அந்த மக்களுக்கும் இவருக்கும் இடையில் ஒரு திரை விழுந்துடும். எந்த ஒன்றும் அவங்களுக்கு விளங்காது, எந்த ஒன்றும் அவங்களுக்கு விளங்காது. அல்லாஹ் தஆலா ஏட்ட கொடுப்பான். ஏடு என்ன செஞ்சிடும்? கையில் கொடுபட்டுரும். நிச்சயமாக அந்த மனிதர் அதை பிரட்டி பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி கேட்பான்னு சொல்ல, விசாரணை எப்படி நடக்கும் தெரியுமா? ஒவ்வொரு நம்ம வாசி விட்டு போவது ஒரு ஆறுதல், கவலையோடு சோதனையோடு ஒரு ஆறுதல் அது. ஆனால் அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லுவான். ஒவ்வொன்றாக என்ன? யுஅர்ரிஃபுஹு, நீ இதை செய்தாய், இந்த பாவத்தை செய்தாய், இந்த பாவத்தை செய்தாய், அப்படி என்று சொல்ற அந்த அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டே வருவான். சொல்ல 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 இவருடைய முகம் கருத்து கொண்டே வரும். ஹதீஸ்ல வரும். எப்படி? இவருடைய முகம் மாறிக்கொண்டே வரும். நிச்சயமாக இவர் குற்றவாளி, ஆனால் நரகத்துக்கு போகின்ற குற்றவாளியாக இருந்தாலும் இவருக்கு ஒரு மன்னிப்பு இருக்குது. இவருக்கு ஒரு மன்னிப்பு இருக்குது. இவர் கேட்டுக்கொண்டு அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டே வர, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் தெரியுமா, மாறிக்கொண்டே வரும். பின்னர் அல்லாஹ் தஆலா சொல்வான், குந்து அஸ்துருஹா அலைக ஃபித் துன்யா, உலகத்திலே நான் யாருக்கும் தெரியாமல் இந்த பாவங்களை நான் உனக்கு மறைத்து வந்தேன். உன்னை என்ன செஞ்சேன்? இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் மறைத்து வந்தேன். இன்றைய தினமும் நான் அதனை மறைக்கிறேன். இந்த மக்களை விட்டு என்ன செஞ்சுக்கிறேன்? இந்த வசத்தர் துகல்யம், இன்றைய தினமும் நான் உனக்கு மறைத்து விட்டேன். வகஃபர்து லக், உனக்கு உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொர்க்கத்திற்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்து விடுவான்? அனுப்பி விடுவான். இதுக்கு பின்னால் அந்த பாவம் என்ன செய்யாது? உலகத்தில் எவருக்குமே என்ன செய்யாது, அதை விளங்காது, யாருக்கும் அந்த பாவம் என்ன செய்யாது, போக முடிஞ்சு. அந்த இதை அல்லாஹ் தஆலா க்ளோஸ் பண்ணிடுவான், மூடிடுவான். இது யாருக்குன்னு ஹதீஸ்களை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா வேற ஹதீஸ்களை பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஒரு முஃமினுடைய செய்தி கேள்விப்பட்டு, மோசமான ஒரு செய்தி கேள்விப்பட்டு யார் மறைத்தாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் எல்லாரும் என்னது அவமானப்படுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? அதை மறைத்து விடுவான். ஆனால் யார் ஒரு முஃமினுடைய குற்றத்தை வெளியே கொண்டு வந்து அவமானப்படுத்தினாரோ அப்படிப்பட்டவர்களை அவர் கௌரவத்தை விரும்புகின்ற நாளில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? அவமானப்படுத்தி விடுவான. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வேலையை செய்வதற்கு நம்ம தேடி போகணுமா அல்லது தேடி வருதா எங்களுக்கு இந்த நன்மை? இந்த நன்மை ஒவ்வொரு மனிதர்களையும் தேடி வருகிறது. இந்த நன்மை ஒவ்வொரு மனிதர்களையும் தேடி வருகிறது. இருந்தும் நம்ம அதிகமானவர்கள் என்ன செய்கிறோம்? இதில் தவறு விட்டு கொண்டிருக்கிறோம். இதுலையும் மிக கவலையான விஷயம் என்ன தெரியுமா? நாளை மறுமையில் நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படும் தானே. யாருக்கு கொடுக்கப்படும்? நாம யாரை பத்தி அநியாயம் செஞ்சோம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படுகிற நேரத்தில் எந்த நன்மை கொடுக்கப்படும் தெரியுமா? நம்ம 50 தொழுது இருந்தா ஒரு 5 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும், 45க்கு எந்த மார்க்ஸும் கிடையாது. எனவே 45லிருந்து கொடுக்கப்பட மாட்டாது. எது கொடுக்கப்படும்? 5ல இருந்து. நம்ம எந்த அமலை நம்ம செய்தோமோ, சுன்னா முறைப்படி செய்த அமல் இருக்கிறதே அது, இஹ்லாஸோடு செய்த அமல் இருக்குதே அது. அப்படி என்றால் நம்ம செய்த கோடான கோடி நன்மை செய்திருந்தாலும் சரி, அத்தனை போய் 1 லட்சம் மிஞ்சும் என்றால் அந்த 1 லட்சத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்று சொன்னால் அந்த 1 லட்சத்திலிருந்து இவனுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில சொல்லி காட்டினாங்க. எப்படி என்று சொன்னால், முஜாஹிதீன்கள் இருக்கிறார்களே, ஜிஹாது செய்ய போறவங்க, அவர்கள் 4 மாதம் 1 வருடம் என்று போவாங்க. ஊர்ல அவர்களது மனைவிமார்கள் என்ன செய்வார்கள்? தனியே இருப்பார்கள். அவர்களுக்கு பொறுப்பாக இவர் என்ன செய்வார்? ஒரு சிலரை நியமிச்சுட்டு போயிருந்தா, நீ கவனிச்சுக்கங்க, குடும்ப செலவுகளுக்கு கொண்டு போய் கொடுங்க என்று ஏதோ ஒரு பொறுப்புகள் கொடுத்து போயிட்டு இருப்பாரு. அவர்களுக்கு துரோகம் செய்தால், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அவர்களுக்கு இவர் துரோகம், அதாவது ஒழுக்க ரீதியாக ஏதாவது ஒன்று இவர் நம்பி விட்டுட்டு போகக்கூடிய செலவுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் பொறுப்பு ஒப்படைத்து விட்டு போன பின்னால் துரோகம் செய்வாராக இருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா? நீ விரும்பிய அளவுக்கு இவரது நன்மையில் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லுவான் மறுமையில. எப்படி? விரும்பிய அளவுக்கு இவரது நன்மையில எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபமா தன்னுக்கும், என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எதையாவது அவர் விடுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவரது அமலில் எந்த ஒன்றையாவது அவர் விட்டு விடுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது என்ன முழு நன்மை இவர் எடுப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்படி என்றால் நினைத்து பாருங்கள் அந்த மறுமையுடைய அந்த பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். அன்புள்ள சகோதரர்களே, இதனால் தான் நபித்தோழர்கள், தாபியீன்கள்
இந்த மர்மை சம்பந்தமான இந்த வடிவம் தசவுர், அதை சொல்ல வருகிறேன்னா தசவுர், இந்த வடிவம் உங்களோட மனசுல பதிந்திருந்ததுனால தான் ஒரு சின்ன வசனத்துல அவங்களோட உள்ள அசைஞ்சுது. ஒரு சின்ன வசனத்திலேயே உள்ளம் அசைஞ்சது. எங்களுக்கு தெரியும் இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவருக்கு தர்மம் செய்கிறாரு, ஒரு தீனாரோ ஒரு திர்ஹமோ கொடுத்துட்றாங்க. அப்ப பக்கத்தில் உள்ளவர் சொன்னாரு, தகப்பல் அல்லாஹு மின்க, அல்லாஹு தஆலா உங்கள்கிட்ட இருந்து இதை ஏற்றுக்கொள்வானாகன்னு சொன்னார். அவ்வளவுதான் சொன்னார். கண்ணீர் விட்டு அழுதார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வார்த்தையை சொன்னவுடன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் விட்டு அழுதார்கள். அப்ப கேட்டார், ஏன் நீங்க இதை அழுறீங்கன்னு சொல்லி. அப்ப அவர் பதில் சொன்னார், வல்லாஹி லவ் அலிம்து அன்னல்லாஹ தகப்பல மின்னி ஸலாத்தன் அவ் சியாமன் அவ் ஸதகத்தன் லஅஹ்பப்துல் மௌத். அல்லாஹ் தஆலா என்னிடமிருந்து ஒரு தொழுகையை, நான் செய்த தொழுகைகளில் ஒரு தொழுகையை, ஒரு நோன்பை, ஒரு தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு தெரிந்தால் நான் மரணத்தை விரும்பி இருப்பேன் சொன்னார். நான் மௌத்தை விரும்பி இருப்பேன். ஏன் தெரியுமா? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், தக்வா உள்ளவர்களிருந்து மட்டும்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். என்னிடமிருந்து ஒன்றை ஏற்றுக்கொண்டால் நான் இறையச்சம் உள்ளவர்களில் ஒருவன், நான் மரணத்தை செஞ்சிருவேன், விரும்பிடுவேன் என்று சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கும்.